வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பாதுகாப்பு திட்டமிடலுக்காக காவல்துறையில் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அந்த குழுவில் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி, டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட 15 அதிகாரிகள் இடம்பெறுகின்றனர். இந்த அதிகாரிகள் குழு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து பாதுகாப்பு திட்டமிடல், கட்சியின் தொண்டர் அணிக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்த அச்சமானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக அவர் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் அவரை பார்ப்பதற்காக பார்த்தோம்னால் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் கூட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் அடுத்தடுத்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஓய்வு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தொண்டர்களை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. இதனால் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிப்பதற்கும் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கும் தற்பொழுது தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாகவும் அதே போன்று தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் தற்பொழுது 15 பேர் கொண்ட அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்கள் விஜய்க்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் அதே போன்று அந்த இடத்தில் பாதுகாப்பை கூடுதலாக அமைப்பது குறித்தும் பார்த்தோம்னால் பவுன்சர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அவருக்கு பார்த்தோம்னால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 15 பேர் கொண்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை வழக்கறிஞர் பிரிவின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.